அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி, தமிழுக்கு ஆடி மாதம் 12ஆம் தேதி, திங்கட்கிழமை, சதுர்த்தி திதி, பூர நட்சத்திரம் சாயங்காலம் 5:35 வரை, அதற்கு மேல் உத்திர நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. ராகுகாலம் காலையில் 7:30லேருந்து 9 வரை, யமகண்டம் 10:30லேருந்து 12 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15லேருந்து 10:15 வரை, மத்தியானம் 1:45லேருந்து 2:45 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. இன்றைக்கி அணிய வேண்டிய உடை நிறம் வெண்மை. தவிர்க்க வேண்டியது பச்சை கலர் சற்று போடாமல் இருப்பது நல்லது. சாப்பிட்றது உருளைக்கிழங்கு, மொச்சை போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பற்றி பார்த்து கொண்டு வந்தோம் அல்லவா? கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் பிற்பகுதியில் பிறந்தவர்கள் நீதித்துறை, அழகு நிலையம், பலபொருள் அங்காடி, அதாவது ப்ராவிஷன், பலசரக்கு கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது, நிர்வாகம், மடாலயம் போன்ற வகை தொழிலால் முன்னேற்றம் வருவார்கள், ஆதாயம் பெறுவார்கள், சகோதரர்களை அரவணைத்துக் கொள்வார்கள். பொது தொண்டு செய்வதால் புகழடைபவராகவும், எடுத்த காரியத்தை இனிதே முடிப்பவராகவும், அந்நிய மாதரை இச்சிப்பவராகவும் இருப்பார்கள், வாழ்வார்கள். நண்பர்களே, இப்பொழுது நம்ம இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்லும் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள். முதலில் மேசராசி. பிள்ளைகளால் சச்சரவு உண்டாகும். இன்றைக்கி வீண் படிவாதத்தை விட்டு எச்சரிக்கையாக இருந்து வர வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள், மனைவி, மக்கள் ஆகியோரிடமும் எந்த சச்சரவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவு மட்டும் ஓரளவு மன நிம்மதியை தருவதாக இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. பெற்றோர் உடல்நிலை பாதிப்படையலாம். மேலதிகாரிகளிடம் சச்சரவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். பார்த்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூற முடியாது, சொல்வதற்கில்லை. வெளியூர் பயணங்களை ஒத்தி வைப்பது நல்லது. பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறது. அடுத்து மிதுன ராசி. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. இல்லத்திலும் சரி, வெளியிலும் சரி, மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்களே நடைபெறுகின்றன. எதிர்பாராத வகையில் சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. விரோதிகளின் சூழ்ச்சி பலனற்று போகும். அடுத்து கடகராசி. எதிரியிடம் மோத வேண்டிய சூழல் உருவாகிறது. இரத்த காயம், பொருள் இழப்பு, பயம் முதலியவற்றை அனுபவிக்க வேண்டி வரும். வேலைக்கு உணவு உண்ணக்கூட தடை ஏற்படலாம். ஆனாலும் நண்பர்கள், உறவினர்கள் உதவியும் சிறிது கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு ஓட்டம் நல்ல விதமாகவே இருக்கின்றது. அடுத்து சிம்மராசி. நல்லதும் கெட்டதுமான நிகழ்ச்சிகள் கலந்தே நடக்கின்றன. தகப்பனாரின் உடல்நிலையில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறு சிறு காயங்கள் உங்களது உடம்பில் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள் நிறைவேறுவதில் தடை உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு கூட சலசலப்பாகவே இருக்கின்றது. நூதன நிலம் வாங்க அதிகம் கடன் வாங்குகின்றீர்கள். அடுத்து கன்னிராசி. மக்கள் ஆதரவு காட்டுபவர்களாக இருக்கின்றனர். சகோதரர்களுடன் பிரிவு உண்டாகின்றது. நிலம், வீடு சம்பந்தப்பட்ட வருமானம் வருவது நின்று போகின்றது. மனோதைரிய குறைவு, கடும் முயற்சி செய்யாமை ஆகிய பலன்கள் நடைபெறுகின்றன. அதாவது எஃபர்ட்ஸு ஜாஸ்தி நீங்கள் கொடுக்கறதில்ல. அதனால் எப்படின்னா மனோதைரிய குறைவு, மனசில் ஒரு தைரியம் இல்லை. என்னதுங்க நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது.
பெரும் இழப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி. பொன்பொருள் சேர்க்கை, மனை வாங்குதல் அல்லது வீட்டை புதுப்பித்தல் முதலியவை கைகூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். மனைவி மக்கள் மகிழ்ச்சி அளிப்பவர்களாக இருக்கின்றார்கள். கணவன் மனைவி உறவு கூட சுகமாகவே இருக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. நிறைந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. எதிர்பாராத வகையில் பொன் வரவும் பொருள் வரவும் நிலம் போன்றவை வாகனம் வாங்கக்கூடிய சூழலையும் நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. மனைவி மக்கள் மன அமைதியாகவும் மகிழ்ச்சியையும் அளிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்து தனுசு ராசி. பொன்பொருள் சேர்க்கையும் மனதிற்கு மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. பிரயாணங்களில் பொருள் சேதம் ஏற்பட்டாலும் கவலைப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் நேராது. வீணலைச்சலை தவிர்ப்பது உத்தமம். நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவு உதவி கிடைக்கும். அடுத்து மகர ராசி. தன்னை விட தாழ்மையானவருக்கு கூட கீழ்ப்படிந்து போக நேரிடுகிறது. நெருப்பு ஆயுதங்களினால் காயமும் உஷ்ணரோகங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. விரோதிகள் பலம் அதிகரிக்கின்றது. மனதை தளர விடாமல் தெய்வ பக்தியில் காலத்தை செலுத்துவது நல்ல விதமாகவே நடக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்து கும்பராசி. நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறுகின்றனர். வயிற்றுக்கோளாறு ஏற்படுகின்றது. எதிரிகளின் பலம் அதிகரிப்பதால் மன அமைதி குலைகிறது. கணவனும் மனைவியும் எலியும் போலமாக இருப்பார்கள். பொருள் செலவு, கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். அடுத்து மீனராசி. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. பொருள் சேர்க்கையும் வாகன பிராப்தியும் ஏற்படும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். நண்பர்களும் உறவினர்களும் உதவி செய்பவர்களாகவும் ஆதரவு காட்டுபவர்களாகவும் இருப்பார்கள். புதுமனை ஆடை ஆபரணங்கள் அடைய வழி ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள்